இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்ராக்குட்டி மீன் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை வந்து அங்கேயே நல்ல ரவுண்ட் ரவுண்டாக பெருசு பெருசாக வெட்டி வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் தொலி எடுக்காமல் தான் வாங்கிட்டு வந்தோம். அதை எப்படி தொலி எடுக்கலாம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முனை வந்து நல்லா கூர்மையாக இருக்கக்கூடிய கத்தியாக எடுத்துட்டு அந்த தொலிக்கும் சதைக்கும் இடையில அப்படியே மெல்ல உள்ளே சொருவினீங்கன்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா மீனை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, அதாவது தொலியையும் மீனையும் சேர்த்து அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இதே மாதிரி அப்படியே வலிச்சு வலிச்சு எடுத்துகிட்டே வந்தோம்னா பார்த்திங்கன்னா அந்த தொலி வந்து சூப்பராக வந்துடும். சதை எதுவுமே வராது. பாருங்கள், நான் ஒரு சைடு எடுத்துட்டேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது உங்களுக்கு பார்க்குறக்கு நிறைய சதை இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதில் எந்த சதையுமே கிடையாது. அதோட ஒரு சின்ன பீஸ் மட்டும்தான் அதில் இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்த பக்கமும் நல்லா அதே மாதிரி தொலியை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த பக்கமும் இதே மாதிரி அப்படியே வலிச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் தொலியும் சூப்பராக வந்துடும். இந்த தொலியோடு போட்டோம்னா ஒரு மாதிரி நரன்னு இருக்கும். அந்த தொலி ஒரு மாதிரி மண் மாதிரி இருக்கும் ஸ்ராக்குட்டியோட தொலி. அதனால தான் ஒரு சின்ன பீஸ் மட்டும் நின்றுட்டு அதையும் நம்ம வந்து இப்போ எடுத்துடலாம் க்ளீன் பண்ணி. அதே மாதிரியே குத்தி சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், அழகாக வந்துடும். வந்துடுச்சா? அவ்வளோதான். அது வெட்டி எடுத்துட்டோம்னா இதுவும் வந்துடும். இப்படி தான் நான் வந்து திருக்க மீனாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்ராக்குட்டி மீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி தொலி வந்து நம்ம சூப்பராக எடுத்துடலாம். தொலி எடுத்துகிட்டு செஞ்சோம்னா அந்த குழம்பும் சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு எந்த சைஸ்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணணுமோ அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணும்னாலும் சரி, சின்னதாக வேணாலும் சரி. எனக்கு இதே பெருசாக இருந்தாலே போதும். ஏன்னா நான் இது புட்டுக்கு தான் அப்படியே கூட வேக வச்சு எடுத்துக்குவேன். ஆனால் வந்து உங்களுக்கு வெட்டி காட்டுறதுக்காக ஒரு பீஸ் மட்டும் வெட்டுறேன். பாருங்கள், இதே மாதிரி குட்டி குட்டியாக நமக்கு ஆனால் குழம்புல போடும்போது சின்ன சின்ன பீஸாக போட்டால் தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டோமா, இதே மாதிரி நம்ம அழகாக வெட்டி எடுத்துடலாம். நான் வந்து இதே மாதிரி எனக்கு தேவைப்படக்கூடிய எல்லா மீனையும் இதே மாதிரி தொலி எடுத்துட்டேன். ஒரு 3-4 பீஸ் எடுத்தேன். 4 பீஸ்லேயும் சூப்பராக தொலி எடுத்தாச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி